அவங்க என்ன மாதிரி செய்யலாம்? 10ஆம் இடம்னா நம்ம அந்த அறுவை சிகிச்சை சம்மந்தப்பட்டது, ரகசியம் சார்ந்து செய்யப்பட்ட விஷயம், இந்த மாதிரி எந்த தொழிலை வேணுமாலும் எடுத்து செஞ்சாங்கன்னா அது சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். அதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய 10ஆம் இடத்து அதிபதி என்ன கிரகமோ அதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அதாவது இப்படித்தான் பணம் சம்பாதிக்கணும்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அதுலேயே இப்படி சம்பாதிச்சாலும் அந்த கிரகம் என்னவோ அதனை சார்ந்து தொழில் செய்யலான்னு சொல்கிறேன். ஒரு உதாரணத்துக்கு அதை ஒன்றை மட்டும் நம்ம சொல்லலாம். ஒரு மகர லக்கணம்னு வச்சுக்கோங்க. மகர லக்கணத்துடைய 10ஆம் இடம் எது? நம்ம சுக்கிரன் துலாமாக வருது. அப்போ அந்த 10ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் ஒருத்தருக்கு 12ஆம் இடத்துல இருக்குது, அப்படி வச்சுக்கலாம். அப்போ இந்த சுக்கிரன் காரகம் சம்பந்தப்பட்ட தொழிலை அவர்கள் எடுத்து செஞ்சால் அவர்கள் தொழிலில் நல்ல வருமானத்தை அடையலாம். சுக்கிரன் சார்ந்த சம்பந்தப்பட்ட தொழில் எது? வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட தொழில், ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட தொழில், கட்டிடம் சம்மந்தப்பட்ட தொழில், அடுத்தது வந்து சிவில் இன்ஜினியர் சம்மந்தப்பட்ட தொழில், உள்ளூரில் தொழில். இது மாதிரி இந்த 10ஆம் இடத்தோடைய அதிபதி எங்கே இருக்கிறாரோ அதனை சார்ந்த தொழிலுங்கிறதையும் பார்த்துக்குங்க. உங்களுடைய 10ஆம் இடத்து அதிபதி என்ன கிரகமோ அந்த கிரகத்தையும் இங்கே ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ ஒருத்தர் குழந்தை வந்து இன்றைக்கெல்லாம் படிக்கிறாங்க, படித்து முடிச்சுட்டு நான் ஒரு நல்ல வேலைக்கு போகணுன்னு எதிர்பார்க்குறாங்க. தொழிலுக்கு என் குழந்தை என்ன தொழிலுக்கு போகணும்னு கேட்குறாங்க உங்கள்கிட்ட. நீங்கள் அழகாக ஜாதகத்தை பார்க்குறீங்க. 10ஆம் இடத்து அதிபதி உங்களுடைய ஜாதகத்தில் என்ன கிரகமோ அந்த கிரகம் என்ன கிரகமோ பார்த்தீங்கன்னா அந்த கிரகத்துடைய தொழிலுக்கு தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். வேறு மாதிரி தொழிலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா அதனுடைய படிப்பு உங்களுக்கு பலன் தராது.